வணக்கம், வணக்கம். அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? வைகோவிடம் பேரம் பேசினாரா விஜய்? ஏன்னா, அத வைகோவே ஒத்துன்ருக்காரு அப்படிங்கிறது தான் இன்டர்வியூல நம்ம பார்த்தோம். அதேபோல திமுக எம்.எல்.ஏக்களாக தொடர மதிமுக எம்.எல்.ஏக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும், அத பத்தி வைகோவிடம் கேட்டபோது, அ வை அதாவது விஜய் தான் குதிரை பேசம் பேசினாரா? ஏன் இப்ப சிந்தனை செல்வனா என்ன செந்தில் செல்வன், அவரு சீர்காழி எம்.எல்.ஏ போகும்போது, குதிரை பேரமா அல்லது ஒட்டக பேரமா அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் கேட்டாரு வைகோ அவர்கள். இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை விஷயங்கள் நடந்தாலுமே 1996ஆம் ஆண்டு தனித்து போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றார். ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 98க்கு பிறகு அதிமுக கூட்டணிக்கு போனார். இங்க வந்தார், அங்க வந்தார். திரும்பவும் திமுகவுக்கு வந்தார். அப்படி இருந்தாரு. கடைசியில மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணிக்கு சென்றார். 2016ஆம் ஆண்டு. அதிலயும் பெருசா சோபிக்க முடியவில்லை அப்படிங்கிறனால திரும்பவும் திமுக கூட்டணிக்கு வந்தவர் 2026 தேர்தல் வரைக்கும் திமுக கூட்டணியில இருந்தார். அங்கு அவருக்கு நிறைய அவமானங்கள் ஏற்பட்டது. ஒரு சில விஷயங்கள்ல என்னை தவறாக பேசினார்கள். எனக்கு கொடுக்க வேண்டிய தொகுதிகள குறைச்சாங்க. எனக்கு எம்பி சீட் குடுக்கறதுக்கே தயங்குனாங்க. ராஜ்யசபா எம்பி சீட் குடுக்கறதுக்கு. இப்படி இருந்தும் நான் திமுக கூட்டணியிலேயே இருந்தேன். ஆனால் ராசா போன்றோர் எங்களை வந்து அவமானப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமாக பேசி, நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியில போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே போல அங்க பேசும்போது வைகோ அவர்களிடம் நீங்க உங்க 2 எம்.எல்.ஏக்கள ரிசைன் பண்ண சொல்லுங்க. நான் அவர்களை வெற்றி பெற வைக்கிறேன் மீண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு தகவல். அதன் அடிப்படையில தான் அவங்க எம்.எல்.ஏக்கள் கூட இது கூட்டத்த கூட்டுனாங்க. எம்.எல்.ஏக்கள் கட்சி கூட்டத்த கூட்டுனாங்க. ஆனால் அதுல அந்த 2 எம்.எல்.ஏக்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் திமுக எம்.எல்.ஏக்களாக தொடர முடிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சிந்தனை அவர் பேரு செந்தில் செல்வனா, அவர் வந்து திமுகலே ஜாயின் பண்ணிட்டாரு. இன்னொரு எம்.எல்.ஏ நான் திமுக எம்.எல்.ஏவாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. 2 பேருமே அவங்கள்ட்ட இல்ல. அந்த ஆக்ரோஷத்துல வைகோ அவர்கள் பேசியது தான் பேசுபடும் பொருளாக மாறி இருக்கிறது. விஜய் அவர்கள் வைகோவிடம் பேரம் பேசினார் அப்படிங்கிற மாரி தான் தகவல். அதை அவரே ஒத்துக்கொண்டார் அப்படிங்கிற மாரி தான் அவர் பேசின தொனி இருந்தது. ஆனால் நாங்க வந்து உள்ளாட்சி தேர்தல்ல விஜய்க்கு ஆதரவளிப்போம். வரும் நாடாளுமன்ற, சட்டமன்ற தேர்தலையும் ஆதரவளிப்போம். நாங்க விஜயோடவே இருப்போம் கடைசி வரைக்கும் அப்படின்னாரு. அதாவது விஜய் அவர்கள் 25 எம்.எல்.ஏக்கள் அதிமுக எம்.எல்.ஏக்கள் போய் ஆதரவு தெரிவிச்சாங்க சட்டமன்றத்திலேயே. அவர்களே கழட்டி விட்டவரு. அவருக்கு இவர கழட்டி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? விஜய் அவர்களை நம்பி போனா அது நட்டாத்துல விட்ட கதை தான் அப்படிங்கிறது வந்து வைகோ அவர்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். ஏன்னா இப்ப விஜய் அவர்கிட்ட நிறைய பேர் கூட்டணி இங்க இருந்த திமுகல இருந்தவங்க அங்கதான் இருக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கு எவ்வளவு இடம் குடுப்பாருலாம் தெரியாது. போக போக தான் தெரியும் என்று சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு நான் வருகிறேன். தேங்க் யூ ஆல் அண்ட் பாய் டு மீண்டும் சந்திப்போம்.